Hi everyone, welcome back to my channel. நம்முடைய சேனல்ல நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாயில வச்சதுமே அப்படியே கரஞ்சு போற அளவுக்கு நெய் ததும்ப நல்ல மணக்க வெண்பொங்கல் எப்படி ரொம்ப ஈஸியா செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கறதோட மட்டும் இல்லாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதை எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பையும் நல்லா ஒரு 15 மினிட்ஸுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ண அரிசி பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பில் தான் அரிசி அளந்தேன். 1 கப் அரிசி 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 6 கப் அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. உப்புக்கு வந்து கரெக்டாக இதுக்கு ஏற்ற மாதிரி இதுலேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு நம்ம ப்ரெஷர் வச்சிடலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வைக்க போகிறேன். அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போது 5 விசில் வந்து ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பொங்கல் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து நேரமாக பொங்கல் வந்து நல்லா கெட்டியாகும். ஸோ அதனால் இது கரெக்டாக வரும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம வச்சாலே போதும். ஸோ 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அடி பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதே நெய்லியே எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுலேயே வந்து 1/2 ஸ்பூன் ஜீரகம் 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். நம்ம தனியாக ஆயிலில் வந்து பொரிக்கிறத விட இந்த மாதிரி நெய்யோடு சேர்த்து ஃப்ரை பண்ணுறப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். இது கூடவே நல்லா குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சியை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை பார்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இதோடைய கலர் சேஞ்ச் ஆகாது. அதே டைமில் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். அதுக்காக தான். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை வந்து பொங்கல் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும் போதே நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய வெண்பொங்கல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை சட்னி, சாம்பார் இது கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.